ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போடுங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா, 2 days ஆகுது. ஓகேங்களா, மண்டே வந்து அப்டேட் வந்துச்சு. என்னால் உடனே அதை அப்டேட் பண்ண முடியல. ஓகேங்களா, சில காரணத்தினால என்னால் அப்டேட் பண்ண முடியல. யாராவது நோட்டீஸ் போடல வந்திருக்கா அனௌன்ஸ்மெண்ட்டு இது வரைக்கும் கேட்காம இருந்தீங்களா, தயவு செஞ்சு போய் கேட்டுருங்க. ஓகேங்களா, சார் வந்து இதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. எல்லா மெம்பர்ஸையும் கேட்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஆடியோவை நீங்கள் கேட்கலிங்கன்னு நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அதனால் டெலிகிராம் சேனலில் போயிட்டு நீங்கள் பாருங்கள், நோட்டீஸ் போட கிளிக் பண்ணி ஆடியோ வந்திருக்குது பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பற்றி பார்க்கலான்னா ப்ரொமோஷன் டீம். ஓகேங்களா, ப்ரொமோஷன் டீமில் என்னங்க அப்டேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இது இன்ஆக்டிவாக இருக்காங்க. ஓகேங்களா, ப்ரொமோஷன் டீமில் டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 80,000 பேர். ஓகேங்களா, அதில் இன்ஆக்டிவாக இருக்காங்க. ஓகேங்களா, டோட்டல் வந்து 80,000 பேர், அதில் ஒர்க் பண்ணுறவங்க 40,000 பேர், அதில் இன்ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் வந்து 40,000 பேர். ஓகேங்களா, அந்த 40,000 பேரும் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து சரியாக செய்கிறாங்களான்னா கிடையாது. ஓகேங்களா, அதுவும் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரே போஸ்ட்டில் வந்து சில ஓட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டையே திரும்பி ரிப்பீட் போடுறது, இல்லாட்டினா சம்மந்தமே இல்லாத வேறு போஸ்ட்டை வந்து அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிவிட்டு வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுறது. ஏன்னா அங்கே ஒரு யூஆர்எல்னு இருந்தாவே போதுமே டாஸ்க் பண்ணுறதுக்கு, உடனே அமௌண்ட் ஏறிக்குதுல்ல. அதனால் இது மாதிரி நிறையா பண்ணுறாங்க. ஓகேங்களா, சில பேர் வந்து விட்ரவல் அமௌண்ட் வரத்துக்காகவே ஆக்டிவாக இருக்கிறாங்க ப்ரொமோஷன் டீமில். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொமோஷன் டீமையே கொஞ்ச நாளைக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. எவ்வளோ நாள் அப்படின்னா, இப்போ இந்த ட்ரைனிங் பீரியட் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஒரு 3 or 4 month ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஓவில் சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 or 4 month வந்து ட்ரைனிங் பீரியட் போனதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ட்ரைனிங் பீரியடே வந்து ப்ரொமோஷன் டீம் பண்ணாத மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஓகேங்களா, ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது இவங்க ஐடிஸ்லாம் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து கமாண்டர்ஸ் எல்லோரும் வந்து கன்சல்ட் பண்ணதில் கமாண்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வாய்ப்பு கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸும் வந்து ப்ரொமோஷன் டீமில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ஒர்க் பண்ணாதவங்களை பார்க்குறத தவிர ஒர்க் பண்ணுறவங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகேங்களா, அதனால இப்போ ப்ரொமோஷன் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ், ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களோட ஒர்க்கை சரியாக பண்ணலைன்னா இதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை வந்து சரியாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இந்த ட்ரைனிங் பீரியடில் உங்கள் ஐடிஸ் வந்து ஆக்டிவேஷனாக இருக்கணுமா இல்லை ஹோல்ட் பண்ணி வைக்கணுமா, அது உங்கள் கையிலே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2 week வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2 weekனா நெக்ஸ்ட் வீக் வந்து வெனஸ்டே. ஓகேங்களா, பிப்ரவரி 5 வரைக்கும் வந்து ப்ரொமோஷன் டீமுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன வாய்ப்பு, நீங்கள் வந்து கரெக்டாக போஸ்ட்டு போட்டு அந்த யூஆர்எல்லை நீங்கள் காப்பி பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணுற அந்த டாஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் போடுற போஸ்ட்டில் வந்து மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களதை வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அப்படி நீங்கள் தவறாக பண்ணுறீங்க பட்சத்தில் எல்லாரையுமே, ஓகேவா, ப்ரமோஷன் டீமில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா இப்போ வந்து ஒரு 10,000 பேரோ 1000 பேரோ வந்து கிடையாதுங்க ப்ரொமோஷன் டீமில். ஒவ்வொருத்தராக வந்து செக் பண்ணி இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, இவங்க கரெக்டாக பண்ணலை, அப்படின்னா கரெக்டாக பண்ணாதவங்க ஐடியை மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அது பண்ணவும் முடியாது. ஏன்னா 80,000 பேரும்
அவங்க போஸ்ட் போட்டிருக்கிறத செக் பண்ணி இவங்க கரெக்டாக ஆரம்பத்தில் இருந்தே கரெக்டாக போஸ்ட் போடுறாங்க, இவங்க கரெக்டாக போடல அப்படின்னா கரெக்டாக பண்ணுறவங்கள வந்து ஹோல்ட் பண்ண வேணாம், பண்ணாதவங்களை மட்டும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ண வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? இப்போ 80,000 பேரில் ஒரு 10,000 பேர் தப்பு பண்ணுறாங்க, இல்லை ஒரு 5,000 பேர் தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா சரி விடுங்க, பண்ணுறவங்களுக்காக நம்ம அதை விட்டு கொடுத்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஎஃப் சைடில் பண்ணுவாங்க, நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 80,000 பேரில் ஒரு 20,000 பேர் தான் கரெக்டாக அந்த போஸ்ட்டை போட்டு கரெக்டான யூஆர்எல்லையே காப்பி பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்களே தவிர மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இன்னும் 2 வீக் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. February 5 வெனஸ்டே. ஓகேங்களா? வெனஸ்டே அன்னைக்கு தான் வந்து இந்த ப்ரமோஷன் டீம் இருக்குமா இல்லை ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படின்னு அந்த அறிவிப்பு வரும். நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் டீம். சேல்ஸ் டீமில் வந்து டோட்டல் மெம்பர்ஸே வந்து 28K. ஓகேங்களா? 28,000 மெம்பர்ஸ் தான் வந்து சேல்ஸ் டீமில் இருக்காங்க. அதில் இன்ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் எவ்வளவு? 16,000 பேர். ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் வந்து 12,000 பேர். ஓகேங்களா? இதில் டாஸ்க்கு வந்து சில பேர் வந்து பண்ண மாட்டுறாங்க, இன்ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதில் இன்ஆக்டிவாக அதாவது சேல்ஸ் டீம் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு டாஸ்கே பண்ணாத இருக்கிற மெம்பர்ஸும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கூப்பன் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. சேல்ஸ் டீமில் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க, சார் எங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை, நாங்கள் எப்படி சார் கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அமௌண்ட் வரட்டும், நாங்கள் விட்ரோல் கொடுத்த அமௌண்ட் வந்து வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து விட்ரோல் அமௌண்ட்டு கிரெடிட் ஆன மெம்பர்ஸ் சேல்ஸ் டீமில் எவ்வளோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா? 10K மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மெம்பர்ஸ் எவ்வளவு? 4K கூட வரல. ஓகேங்களா? 4K உள்ளே தான் சொல்லியிருந்தாங்க சார், ஒரு 3 above தான் சொன்னாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ தான் எஸ்பிஓ நமக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நம்ம இதில் வந்து கரெக்டாக இருக்குமா? ஓகேங்களா? இல்லை எஸ்பிஓ மிஸ்டேக் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா நம்ம தான் மிஸ்டேக் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம எஸ்பிஓ மட்டுமே நம்ம தப்பு சொல்லிகிட்டு இருந்தோம்னா அது வந்து தப்பு. நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, விட்ரோல் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னீங்க. பட் ஏன் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து தெரியல. ஏன்னா சில மெம்பர்ஸ் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 60 மெம்பர்ஸுக்கு பக்கமாக வந்து பைமோட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, எனக்கு ரிட்டன் கொடுத்துருங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 3 மந்த்து வந்து அது வந்து கூப்பன் வந்து பை மோட்டில் இருக்க போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் 3 மந்த்துக்கு அபோவ் வந்து அதுக்கப்புறம் வந்து எப்படியும் நீங்கள் கட்டின அமௌண்ட்டை விட உங்களுக்கு 3K வந்து எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. ஓகேங்களா? இதில் ஏமாற்ற போகிறது யாரும் கிடையாது, ஏமாற போகிறது யாரும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் திங்க் பண்ணி தான் நீங்கள் அமௌண்ட் வந்து கட்டுறீங்க, உங்களுக்கு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அது வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம்ல. நிறையா பண்ணிவிட்டு திரும்பி வந்து பை மோட்டில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. அப்போ பைட்டில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இவ்வளோ கம்மியாக வந்து கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது கூட வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் பைமோட்டுக்கே மெசேஜ் பண்ணி எனக்கு ரிட்டன் கொடுங்க அப்படின்னு சொன்னால் பைமோட்டில் என்ன நினைப்பாங்க, எஸ்பிஓ பற்றி என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? இவ்வளோ சேல்ஸ் நடக்கும், ஓகேங்களா, இப்போயே இப்படி பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ சேல்ஸ் நடக்கும், ஒரு யூடியூப்பில் வந்து இவ்வளோ வியூஸ் போகும், ஓகேங்களா, இவ்வளோ லைக்ஸ் வரும், இவ்வளோ சப்ஸ்கிரைப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களா, அப்போ நம்மளால் அதை பண்ண முடியுமா? ஓகேங்களா? இப்போ நம்ம இப்போ ஒரு 1 lakh மெம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 1 lakh மெம்பர்ஸில் மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரீச் பண்ணி கொடுங்க, 20K ஃபாலோவர்ஸு அண்டு 20K லைக்ஸு எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ நம்மளால் அதை பண்ண முடியாதுல்ல.
அதனால் பைமோட் சைடில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு கூப்பன் பர்ச்சேஸ் வேண்டாம். ஓகே, ஆல்ரெடி வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மெம்பர்ஸ் வந்து இன்னும் அப்ரூவ்ட் கொடுக்கல, ஓகேங்களா? அதை வந்து நாங்கள் அப்ரூவ்ட் கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஃப்ரைடே, ஓகேங்களா, ஃப்ரைடே வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், வேறு வழிமுறைகள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஃப்ரைடே வரைக்கும் டைம் இருக்குது, ஓகேங்களா? அதுக்குள்ளே யாராவது கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த 13 கூட வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃப்ரைடே தான் தெரியும், ஓகேங்களா? அது வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது இந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த விதிமுறைகள் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு மட்டும் அப்ரூவ் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிற இந்த மெம்பர்ஸ், அதாவது சேல்ஸ் டீம் அண்டு ப்ரமோஷன் டீம், இந்த ப்ரமோஷன் டீமில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. சேல்ஸ் டீமை மட்டும் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து உறுதி கிடையாது, இதை வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ண கிடையாது, இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போடல, அவ்வளோதான், ஓகேங்களா? இது சரியான அறிவிப்பு வந்து பிப்ரவரி வந்து 5 வெட்னஸ்டே, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி அந்த கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தால் 7 டேஸ்க்குள்ளே பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நியூ மெம்பர்ஸ் வந்து ஜாயினிங் இருக்கா, ரெஃபர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய மெம்பர்ஸ் கேட்குறீங்க. நியூ ஜாயினிங் இருக்கான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து நியூ ஜாயினிங் கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி நியூ ஜாயினிங் வந்தாலும் இன்டர்வியூஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு இனிமேட்டுக்கு இன்டர்வியூஸ் எடுத்து தான் வந்து ஜாயின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் சைடில், ஓகேங்களா, இப்போ நமக்கு பேங்க் சைடில் அமௌண்ட் போட்டுட்ருக்கவங்க வந்து 1 மந்த்துக்கு வந்து 2 lakh மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து அக்கௌண்ட்ஸுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆகுது. அதனால் ஒரு 3 month ஆர் 4 month வந்து ட்ரான்ஸ்லேஷன் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணுங்கள், ஓகேங்களா? அக்கௌண்ட்டை வந்து கம்மி பண்ணுங்கள். ஒரு 50,000 மெம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரிக்வெஸ்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் வந்து நமக்கு கிடைக்க போகிற அந்த பேங்க்கு சைடில் இருக்கிற சப்போர்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க, 7 டேஸில் நமக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? அந்த அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும்னா இப்போ அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், ஓகேங்களா? அதனால் ரீஃபண்டாக இருக்கட்டும் ஆர் விட்ரபிளாக இருக்கட்டும், ஓகேங்களா, இதை வந்து கம்மி பண்ணி 1 மந்த்துக்கு 50,000 மெம்பர்ஸ்க்கு மட்டும் அக்கௌண்ட்டில் இருந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது ரீஃபண்ட் மெம்பர்ஸ் ஆர் விட்ரபிள் மெம்பர்ஸ் ஏன் எனக்கு இன்னும் அமௌண்ட் வரல, ஏன் இன்னும் அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, ஜனவரி ஆர் பிப்ரவரி எண்டுக்குள்ளே வரலைன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக பிப்ரவரி எண்டுக்குள்ளே அமௌண்ட் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அதே மாதிரி இது மாதிரி நிறையா பேர் கேள்வி கேட்டுட்டு அவங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆனவங்களையும் நான் பார்த்துருக்கேன், ஓகேங்களா? எனக்கு பர்சனலாக மெசேஜும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களே அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? 1-2 பேர் வந்து கிடையாது, எஸ்பிஓவில் லேக்ஸ் கணக்கில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும்.
ஏன்னா இந்த எஸ்பிஓ வந்து இப்பயே முடிய போகிறது கிடையாது, ஓகேங்களா. இதை வந்து கம்பெனி வந்து மூடிட்டு போகிறதும் கிடையாது. லைஃப் லாங் இருக்கிறதுக்காக எஸ்பிஓ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஏன்னா இப்பயே இழுத்துட்டு மூடிட்டு போகிற மாதிரியா இருந்தால் இவங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுல்ல. சொல்லுங்கள். ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் கேள்வி கேட்குறது, அவங்க தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், அதை பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், ஏன் பண்ணுறாங்க? ஏன்னா எஸ்பிஓ வந்து இப்பயோட முடிய போகிறதில்ல, இன்னும் இது வந்து வளர்கிறதுக்காக அவங்க ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் பொறுமையாக, ஓகேங்களா, யார் பொறுமையாக நிதானமாக எஸ்பிஓ சொல்கிறத கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருப்பாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க, ஓகேங்களா. நம்புங்க. ஏன்னா எவ்வளோ கம்பெனிஸ் வந்து வந்த வேகத்திலே திரும்பவும் போயிருக்கு. அதெல்லாம் நம்ம நிறைய கம்பெனி பார்த்துருக்கோம். ரீஃபண்டும் தருவோன்னு சொல்லுவாங்க, ஆனால் தந்துருக்காங்களா? இது வரைக்கும் எந்தாவது ஒரு கம்பெனி தந்துருக்காங்களா? ஆனால் எஸ்பிஓ தராங்க, ஓகேங்களா. நம்புங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்துடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டீம் செலெக்ஷனும் இது வந்து 1 வீக்காக இருக்குது, ஓகேங்களா. எனக்கு ப்ரொமோஷன் டீம்லேயும் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, சேல்ஸ் டீம்லேயும் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, ஆல்மோஸ்ட் எனக்கு எஸ்பிஓலேயே ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற மெம்பரிஸ் வந்து தயவு செஞ்சு ரீஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நீங்களே செலக்ட் பண்ணிங்களா உங்களுக்கு சீக்கிரமாக அமௌண்ட் வந்துடும். எஸ்பிஓவே நீங்கள் இன்ஆக்டிவாக இருந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்களா கண்டிப்பாக அவங்களே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இப்போதைக்கு அமௌண்ட் வர வாய்ப்பே இல்லை, 1 இயர் கூட ஆகும். அதனால் யாரெல்லாம் வந்து எனக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு தயவு செஞ்சு ரீஃபண்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பாக வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும், ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் சார் சொன்னதை எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா பண்ணியிருப்பேன், ஓகேங்களா. நீங்கள் போய் நோட்டீஸ் போர்டில் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. தேங்க்யூ வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.